வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. தெற்காசியாவையே தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த தினம் இன்று. கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டி எழுப்பிய ராஜேந்திர சோழனை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தந்தை ராஜராஜ சோழனின் அடிச்சுவட்டில் நின்று ஆட்சியை பலப்படுத்தி சோழ பேரரசை கடல் கடந்து விரிவுபடுத்தியவர் ராஜேந்திர சோழன். தரைப்படையை மட்டுமே நம்பியிராமல் மாபெரும் கப்பற்படையை கட்டமைத்து இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகளை வென்று கடாரம் கொண்டான் மற்றும் கங்கை கொண்டான் போன்ற பட்டங்களை பெற்றவர். அந்த குந்தவை ராஜராஜன் அக்கா, ஆதித்ய சுக்கடிகாலனுக்கு தங்கை. அந்த குந்தவை கல்யாணம் பண்ணதான் வந்தியத்தேவன். இந்த வெற்றிகள் காலந்தோறும் நிலைத்து நினைவு கூறும் வகையில் அதுவரை தலைநகராக இருந்த தஞ்சையை விடுத்து கொள்ளிடமாற்றின் வடகரையில் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற நகரத்தை கட்டமைத்தார். கடல் வழியிலிருந்து நேராக கொள்ளிடமாற்றின் வழியாக தன் தலைநகருக்கு எளிதில் வரவும் சர்வதேச அளவிலான பிரம்மாண்ட வணிக நகரமாக மாற்றவுமே அவர் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்பது ஒரு மிக திட்டமிடப்பட்ட ஒரு பெரிய நகரமாக உருவாக்கியிருக்கிறது. கங்கை கொண்ட சோழபுரத்தை மையமாக வைத்து ஒரு 6 மைல் விட்டமுள்ள ஒரு பெருநகரம், பெரு அமைப்பு என்பது உருவாகி இருக்கிறது. இந்த நகரம் படையரண்கள் கொண்டது. சுற்றி ஆரிய படை வீடு, உட்படை வீடு, மலையரண் படை வீடு என பல படை வீடுகள், அனைத்து திசைகளிலும் பாதுகாப்பு அரண்னாக படை வீடுகள் உருவாக்கப்பட்டு இந்த நகரம் உருவாக்கப்பட்டது. உட்கோட்டை, ஆயுதகளம், காடுவெட்டி, படைநிலை, மெய்க்காவல் புத்தூர், பள்ளிவிடை, வீர சோழபுரம் என இன்றும் ராஜேந்திரனின் நினைவுகளையும் வீரத்தையும் சுமந்து கொண்டு அந்த ஊர்கள் நிலைத்து நிற்கின்றன. தந்தை ராஜராஜன் தஞ்சையில் பெருவுடையாருக்கு கோவில் கட்டியது போன்றே கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கை கொண்ட சோழீஸ்வரர் ஆலயத்தை எழுப்பி முத்திரை பதித்தார் ராஜேந்திரன். கங்கை கொண்ட சோழபுரத்தின் அருகே உள்ள மாளிகை மேடு பகுதியில் ராஜேந்திர சோழனின் சிதிலமடைந்த மாளிகை உள்ளது. மாளிகை இருந்த இடத்தில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழாய்வு பணிகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பாலசுப்ரமணியன். நாம் தற்போது நின்று கொண்டிருப்பது கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மிக அருகில் இருக்கக்கூடிய மாளிகை மேடு அப்படிங்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம். இந்த மாளிகை மேட்டில் தான் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய அரண்மனை அமையப்பெற்றிருந்ததா வரலாறுகள் சொல்லுது. அந்த வரலாறுகளின் அடிப்படையில் தான் இந்த இடத்துல தொல்லியல் துறையும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து ஒரு அகழாய்வு பணி மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வின் அடிப்படையில் மாளிகை மேடு, இதே மாதிரி இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த உட்கோட்டை, இந்த பகுதியில் ஏறக்குறைய 1200 ஏக்கர் அளவிற்கு இங்கே அரண்மனை அமையப்பட்டிருக்குது. 2 சுற்றுச்சுவரோட கூடிய அந்த அரண்மனையில் இப்போ நாம் நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 69 ஏக்கர் பரப்பளவில் ஒரு மாளிகை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. அந்த மாளிகை இங்கே இருந்ததற்கான அடிச்சுவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இடங்கள்லாம் இப்பவும் இருக்கு. ஒவ்வொரு சுவருமே பார்த்தோம் அப்படின்னா, அதாவது அந்த மாளிகையினுடைய அடித்தளம் பார்த்தோம்னா ஏறக்குறைய 4 அடிக்கும் மேலே அதனுடைய அகலங்கிறது இருந்துட்டு இருக்குது. இங்கே மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழாய்வின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கூரை ஓடுகள், அதே மாதிரி யானை தந்தத்தாலான பொருட்கள், இது போக சீன தேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட சீன பொருட்களுடைய அந்த ஓடுகள், உடைந்த பாகங்கள்லாம் கண்டறிஞ்சிருக்குது. இது போக வளையல்கள், அதாவது பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய அந்த வளையல்கள்லாம் கண்டறிஞ்சிருக்காங்க. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த தினமான இந்த நன்னாளில் அவரது வரலாற்றை ஏந்தி நிற்கிறது கங்கை கொண்ட சோழபுரம். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.